الله وبركاته. نحمد الله العظيم نصلي ونسلم على الرسول الكريم أما بعد. قال الله سبحانه وتعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا إذا ناجيتم الرسول فقدموا بين يدي نجواكم صدقة ذلك خير لكم وأطهر فإن لم تجدوا فإن الله غفور رحيم. آمنا بالله صدق الله العلي العظيم. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான மேலான பெரியோர்களே, பாசத்திற்குரிய சகோதரர்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கண்ணியமான உம்மத்துமார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலக மக்களின் வழிகாட்டுவதற்காக இறக்கிய அந்த குர்ஆனுடைய வசனங்கள், குர்ஆனுடைய அத்தியாயங்கள், குர்ஆனுடைய வசனங்களை, குர்ஆனுடைய அத்தியாயங்களை கொண்டு சஹாபாக்கள் அமல் செய்தார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனுடைய வசனங்களை இறக்கிற போது தேவைகளுக்கு ஏற்றார் போல, அவசியத்திற்கு ஏற்றார் போல் அல்லாஹ் இறக்கினான். ஒரு சம்பவம் நடந்தது என்று சொன்னால் அந்த சம்பவத்திற்கான தீர்வு என்ன என்பதை நபியும் நபி தோழர்களும் அப்படியே அதை யோசித்து நிற்கிற போது அல்லாஹ் வசனம் இறக்கி அதற்கான சொல்யூஷன், தீர்வை அல்லாஹ் சொல்வான். உதாரணமாக, ஒரு கணவர் தன் மனைவியை லிஹார் விட்டு விட்டார். அது ஒரு தலாக் மாதிரி ஒன்று, ஆனால் தலாக் அல்ல. தன்னுடைய மனைவியை தன்னுடைய தாயினுடைய ஏதேனும் ஒரு உறுப்போடு மனைவியினுடைய உறுப்பை ஒப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு செயல். இது அரபுகளிடத்தில் ரொம்ப பரவலாக இருந்துச்சு. அதற்கு லிஹார் என்று சொல்வார்கள். உதாரணமாக, அன்டி அலைய கல்லகரி உம்மி அப்படின்னு சொல்றது வேற ஒன்றும் இல்லை. தன்னுடைய மனைவியை தன்னை விட்டும் நீக்குவதற்கு அவங்க செய்யக்கூடிய யோசனைகள் இது ஒரு யோசனை. அந்த காலத்தில் இது தலாக்காக தான் இருந்துச்சு. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலையும் இப்படி ஒரு பிரச்சனை வந்துச்சு. ஒரு சஹாபி தன்னுடைய மனைவியை இப்படி லிஹார் செய்து விடுவார். தன்னுடைய தாயினுடைய உறுப்புகளில் ஒரு உறுப்போடு தன்னுடைய மனைவியினுடைய உறுப்பை ஒப்பிட்டு சொல்லிவிடுவார். இப்போ நபியிடத்தில் அந்த மசாயில் வருது, அந்த சட்டம் வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? நான் யோசிக்கிறேன், இது அநேகமாக தலாக்காகத்தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்னு சொன்னாங்க. அந்த பெண்மணி சொல்லிச்சு, அது எப்படி நீங்கள் தலாக்குன்னு சொல்லலாம்? நானும் அவரும் எத்தனை ஆண்டுகள் தம்பதிகளாக வாழ்ந்திருக்கிறோம். நான் நிறைய குழந்தைகளை பெற்றெடுக்கிறேன். இப்போ எனக்கு வயது ரொம்ப ஆகிவிட்டது. இப்பொழுது தலாக் என்று சொன்னால் என்னுடைய நிலை என்ன ஆகுது என்று நாயகத்தினத்தில் அந்த அம்மா தர்க்கம் செய்தாங்க. இன்னைக்கு சுபுகில் ஓதப்பட்ட சூறாவுக்கு பேரே சூரத்துல் முஜாதலா, தர்க்கம் செய்த சூரா. அந்த அம்மாவுடைய தர்க்கத்திற்கு ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா பதில் அளித்தான். இது தலாக்கு இல்லை, இது ஒரு தவறான காரியம், இது ஒரு பாவமான காரியம். இதற்கு கஃபாரா, அதாவது நிவர்த்தி, ஏதேனும் ஒரு பரிகாரம் செய்துவிட்டால் போதும் என்று ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா பரிகாரங்களையும் சேர்த்து இறக்கிறான். நான் சொல்ல வந்தது என்ன அப்படின்னா, குர்ஆனுடைய ஆயாத்துகள் இறங்கியதனுடைய பின்னணியில சில சம்பவங்கள், சில பிரச்சனைகள் இருக்கும். சஹாபாக்கள் அந்த ஆயத்துகளை கொண்டு அமல் செய்வார்கள். இப்போ இந்த மசாயில்கள் வந்துச்சுல்ல, நபியிடத்தில் மசாயில்கள் கேட்பது, இது என்ன ஆகி போச்சுன்னா, ஒரு கட்டத்தில் மூமின்களும் சரி, மூமின்கள் அல்லாத மற்ற முனாஃபிக்குகளும் சரி, மதீனாவில் நபியிடத்தில் ஒரே என்னமாவது அப்படியே பேசிக்கிட்டே இருக்கிறது, குசுன்னு பேசிக்கிட்டே இருக்கிறது. நாயகமே, அதுக்கு என்ன சட்டம், இதுக்கு என்ன சட்டம், இப்படியே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரைவசியும் பாதித்தது, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மரியாதையும் அதிலே கொஞ்சம் குறைந்தது. ஒரு நபியிடத்தில் அவசியமான விஷயங்களை மட்டும்தானே கேட்கணும். ஆனால் சஹாபாக்கள் அது குறித்தவர்கள் மிகப்பெரிய ஒரு தெளிவு இல்லாததுனால அடிக்கடி நபியிடத்தில் அப்படி ரகசியம் பேசிக்கொண்டு அதை பேசிக்கொண்டு இருப்பார். இது நாயகத்திற்கு கஷ்டமாக இருந்தது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளிப்படுத்தலை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னைக்குமே தன்னுடைய கஷ்டத்தை வெளிப்படுத்தினதே இல்லை. அல்லாஹு தஆலா வசனம் இறக்கினான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மக்களே, இதா நாஜைத்தும் ஒரு ரசூல ஃபகத்திமு பைன யதை நஜ்வாக்கும் சதகா. இனிமே நீங்க நபியிடத்துல ஏதாவது பேசுறதா இருந்தா, பேசுறதுக்கு முன்னால ஏதாவது ஒரு அன்பளிப்பு, ஒரு சதக்கா கொடுத்துட்டு தான் பேசுறேன்னு சொன்னான். ஏதேனும் ஒரு தர்மம் கொடுத்துட்டு தான் பேசுறேன்னு அல்லாஹு தஆலா வசனம் இறக்கிட்டான். உடனே சஹாபாக்கள் எல்லாம் அப்படியே பின்வாங்கிட்டாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் பெரும்பாலும் ஏழை சஹாபாக்கள் தான், பணக்கார சஹாபாக்கள் அப்படிங்கிறவங்க இல்லை. இது ஆரம்ப கட்டத்தில் உள்ளது.
எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக நபியிடத்தில் வந்து அதிகமாக கேட்பதை தவிர்த்து கொண்டாங்க. இது ஒரு வகையில சஹாபாக்களுக்கு கஷ்டமா போச்சு. ஏன்னா அவசியமான மசாயில்களை தெரியணும்ல, அந்த மசாயில்களை கேட்கறதுக்கும் நாம் வந்து ஏதேனும் அன்பளிப்புகளை முன்வைக்கணும் நபியிடத்துல. ஃபகத்திமு பைன எதை நஜுவாக்கும், உங்களுடைய ரகசியங்கள் உங்களுடைய கேள்விகளை கேட்கும் முன்பு நீங்கள் முற்படுத்துங்கள் சதக்காவை என்று சொன்னா அவங்க எங்க போவாங்க? சதக்காக்கள் கொடுக்கறதுக்கு வசதி இல்லை, அதனால அவங்க மசாயில்கள் கேட்க முடியாம தடுமாறுறாங்க. இந்த ஆயத்து இந்த சூறாவினுடைய ஒரு ஒரு பிரபல்யமான ஆயத்து. என்ன அப்படின்னா, இந்த ஆயத்து ரொம்ப காலம் நீடித்து இருக்கல. சில பேர் சொல்றாங்க ஓரிரு நாட்களில் இந்த ஆயத்து அப்படியே நீக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. ஓரிரு நாட்களில் இந்த ஆயத்து நீக்கப்பட்டுச்சு. ஏன்னா சஹாபாக்களுக்கு அதை கொண்டு அமல் செய்ய முடியல. இந்த ஓரிரு நாட்களுடைய இடைவெளியில ஒரு ஒற்றை மனிதர், ஒரு சஹாபி மாத்திரம் இந்த ஆயத்தை கொண்டு அமல் செய்தார். ஒட்டுமொத்த உலக அரங்கில் சஹாபாக்களுடைய அந்த சபையில் ஒரே ஒரு சஹாபி இந்த ஆயத்தை கொண்டு அமல் செஞ்சார். வேற யாரும் அமல் செய்யல. ஏன்னா எல்லாராலையும் சதக்காக்கள் கொடுத்து தர்மங்கள் கொடுத்து நாயகத்திடத்துல பேசுறதுக்கு வசதி இல்லை. அந்த ஒற்றை சஹாபி யார் என்று சொன்னால் ஹஸரத் அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க சொல்றாங்க, குர்ஆனிலே ஒரு ஆயத்து இருக்கிறது, ஆயத்துன் ஃபீ கிதாபில்லாஹி, குர்ஆனிலே ஒரு வசனம் இருக்கிறது. அந்த வசனத்தை மா அமில பிஹா அஹதுன் கபலி வலா யஅமல் பிஹா அஹதுன் பஅதி, அந்த ஆயத்தை கொண்டு எனக்கு முன்னாலும் யாரும் அமல் செய்யவில்லை, அந்த ஆயத்தை கொண்டு எனக்கு பின்னாலும் யாரும் அமல் செய்யவில்லை, நான் மாத்திரம்தான் அமல் செய்தேன் அந்த ஆயத்தை கொண்டு. என்ன ஆயத்து அப்படின்னா, சதக்காக்களை கொடுத்து நாயகத்திடத்தில் பேசும். இவங்க என்ன செஞ்சாங்கன்னா, இவங்களிடத்துல ஒரு தீனார் இருந்துச்சு. அந்த தீனாரை வந்து திர்கங்களாக மாத்தினாங்க. 10 திர்கம் கிடைச்சது. இந்த 10 திர்கத்துல ஏதேனும் ஒரு மசாயில் கேட்கறதா இருந்தா நபியிடத்துல வந்து ஒரு திர்கத்தை கொடுத்து பேசுவார்கள். இப்படி அவங்க வந்து 10 திர்கத்தையுமே கொடுத்து 10 விஷயங்களை தெரிந்து கொண்டாங்க. வேற எந்த சஹாபியும் தெரிந்து கொள்ளல. இந்த ஆயத்து வந்து அதை அடுத்து வந்த ஆயத்தை கொண்டே நீக்கப்பட்டுச்சு. என்ன, நீங்கள் பயந்து விட்டீர்களா? நாயகத்திடத்தில் பேசும் முன்பு சதகாக்களை கொடுக்க வேண்டும் என்று சொன்னதை பார்த்து பயந்து விட்டீர்களா? அல்லாஹ் உங்களை தொற்றுமதை நீக்கிவிட்டான் என்று அல்லாஹ் மறுவசனமே இறக்கினான். இந்த சூறாவுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, முதல் ஆயத் இரண்டாவது ஆயத்தை கொண்டு அப்படியே நீக்கப்பட்டது, அமல் எடுக்கப்பட்டுச்சு. அந்த அமல் எடுக்கப்படக்கூடிய அந்த இடைவெளியில ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு மாத்திரம்தான் அந்த ஆயத்தை கொண்டு அமல் செஞ்சிருக்கிறாங்க. இது ஒரு தனி சிறப்பு. இது சஹாபாக்கள் குர்ஆனுடைய வசனங்களை கொண்டு அமல் செய்வதிலே ரொம்ப முனைப்போடு இருந்தார்கள். அதுல யாரும் நமக்கு எந்த சந்தேகமும் இல்லை. சஹாபாக்கள் குர்ஆனுடைய வசனங்களை கொண்டு அமல் செய்வதில் மிகப்பெரிய முனைப்போடு இருந்தார்கள். ஆனால் இந்த வசனத்தை கொண்டு அமல் செஞ்சது இந்த ஒற்றை சஹாபி மட்டும்தான். அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, ஹஸரத் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கிடைத்த ஒரு 3 பாக்கியம் எனக்கு கிடைத்திருந்தால் அது எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்கும். சிகப்பு ஒட்டகத்தை, அந்த காலத்துல அது வந்து ஒரு விலையுயர்ந்த ஒட்டகம், சிகப்பு ஒட்டகத்தை நான் பிறருக்கு அன்பளிப்பாக தருவதை விட எனக்கு மிகப்பெரிய நியாமத்தாக நான் நினைப்பது அலி ரலியல்லாஹு அன்ஹு கிடைத்த அந்த 3 பாக்கியம். நம்பர் 1, அலி ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மனைவியாக கிடைத்தார்கள். எனக்கு அப்படி கிடைத்திருந்தால் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். இரண்டாவது, கைபருடைய யுத்தத்தின் போது வெற்றி கொடியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரும் சஹாபாக்கள் இருக்க அலி ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு கொடுத்தார்கள். அந்த பாக்கியம் எனக்கு கிடைத்திருந்தால் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். மூன்றாவது, இந்த ஆயத்தை கொண்டு அமல் செய்தவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு மட்டும்தான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா நாஜைத்தும் ரசூல என்கிற அந்த ஆயத்தை கொண்டு அந்த பாக்கியம் எனக்கு கிடைத்திருந்தால் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன் என்று அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள். மேலான பெரியவர்களை நாம் இங்கே தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், ஒரு ஆயத்தை கொண்டு அமல் செய்வதிலே சஹாபாக்களுக்கு இருந்த ஆர்வமும் ஆசையும் பாருங்கள். ஒருவேளை நாம் அந்த இடத்துல இருந்திருந்தால் என்ன செய்திருப்போம்? நம்மள்கிட்ட இருக்கிறதே ஒரு தீனார், இதை கொண்டு போய் நாம செலவழித்து அதை திர்கங்களாக மாற்றி அதை கொண்டு நாம செலவு செய்யணுமா என்று யோசித்திருப்போம். ஆனால் சஹாபாக்களிடத்தில் இருந்த அந்த ஆர்வம் நம்மை ஆச்சரியப்பட வைக்கிறது. அப்படியெல்லாம் அமல் செய்தவர்களால் தான் இன்று மிகப்பெரிய தலைவர்களாக முன்மாதிரிகளாக இருக்க முடிகிறது. ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலா குர்ஆனை விளங்கி அதன்படி அமல் செய்யக்கூடிய நல்ல தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.